நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட, கவிப்பேரரசு கண்ணதாசன் அவர்களோட பணிபுரிகின்ற ஏராளமான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் MS விஸ்வநாதனோடு சேர்ந்து, கவியரசு கண்ணதாசனோடு சேர்ந்து பணிபுரிகின்ற அத்தனை சம்பவங்களும் அத்தனை இனிய அனுபவங்களும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அனுபவங்கள். முதல் அனுபவமே அனுபவி ராஜா அனுபவி. பயந்துகிட்டே உட்கார்ந்து தான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். மெதுவாக கதையை சொல்லி முடித்தேன். நாகேஷ் கதையில் டூயல் ரோல். நாகேஷும் மனோரமாவும் இருந்தாங்க. அதில் நாகேஷ் மனோரமா ரெண்டு பேரும் பாட வேண்டிய ஒரு டூயட். அந்த டூயட் ரொம்ப புது முறையில் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அது அப்படி இருக்கணும்னு சொன்னால் அவங்க இருந்த இடம் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் இருந்ததுனால அந்த தூத்துக்குடி பாஷையிலே திருநெல்வேலி பாஷையிலையும் வச்சுக்கணும். அதில் எல்லா வார்த்தைகளும் அந்த தூத்துக்குடி வார்த்தைகளாகவே இருக்கணும். அதனால் அப்படின்னு பாடல் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அதுக்கு என்ன பண்ணிடலாமே அப்படின்னாரு. அவர் பயப்படவே இல்லை. அதுதான் அந்த அனுபவம் தான் என்னுடைய முதல் அனுபவம். நெல்லை தமிழும் நல்ல தமிழ் தானே, அவருக்கு என்ன சொல்லியா தர வேண்டும். மெல்லிசை மன்னருக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. திருநெல்வேலி பாஷையை கிண்டல் பண்ண விதமாக அமைந்து விடக்கூடாது என்பதில் மட்டும் நான் உஷாராக இருந்தேன். கவியரசர் வரிகளை சொன்னார், MSV டியூன் போட்டார்கள். முத்துக்கூலிக்க வாரிகளா, என் உடல் புல்லரித்தது, கைதட்டினேன். இந்த பாடல்னாலேயே இந்த படம் எந்த அளவுக்கு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனதுனால ஹிந்தியில் எடுக்கணும்னு ஹிந்தி காமெடி நடிகர் மஹ்மூத் ஃபீல் பண்ணார். அதனால் ரைட்ஸ் வாங்கிக்கிட்டார். அதை படம் எடுத்தார். அதாவது நாகேஷ் ஷோவில் அவர் அது நடித்தார். ஆனால் இது பாட்டாக போடும்போது இந்த பாட்டை பதிலாக என்ன போடுறதுன்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், மஹ்மூத் சொன்னாராம், இதே டியூனில் இருந்துடணும், இதே டியூன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்சஸ்ட் பண்ணார். இதே டியூனில் வேணும்னு இன்சஸ்ட் பண்ண போது இதே லிரிக்ஸும் எப்படி போட முடியும்? அது லிரிக்ஸ் வேறு தானே எழுதி ஆகணும். ஆனால் அந்த லிரிக்ஸ் என்ன எழுதினாலும் இந்த முத்துக்குளிக்க வாரிகளாக அந்த எடுப்பு சத்தத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே வரலையா. அதனால் என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு ஐடியா பண்ணார். அந்த ஹிந்தி பாட்டுலேயும் இதே பல்லவியில் ஆரம்பிச்சுக்கிட்டாரு, முத்து குடிக்க வாரிகளா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம்லாம் ஹிந்தி வார்த்தைகள் அந்த அளவுக்கு இந்த பாட்டு பெரும்பாட்டு புகழ் அடைஞ்சதுக்கெல்லாம் காரணம் இந்த பெரியவர் தான் காரணம். படத்துல இன்னொரு சாங் நாகேஷுக்கு இதில் டூயல் ரோல்னு சொன்னேன். அது ஒரு கேரக்டர் தூத்துக்குடி, இன்னொரு கேரக்டர் மெட்ராஸ். தூத்துக்குடி ஷிப்யார்டில் வேலை செய்கிறவரா நாகேஷ். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காரு. நல்லா ராத்திரி ஆகிப்போச்சு, படுத்து தூங்கிவிட்டார். படுத்து தூங்கின உடனே அப்படியே மெட்ராஸுக்கு வந்துருச்சு. காலையில் ஷிப்பு மெட்ராஸுக்கு வந்துருச்சு. எழுந்து தட்டி எழுப்பியிருக்காங்க. பார்த்தா பேட்டை முழிக்கிறாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே இருக்கணும்னா மெட்ராஸ் அது இறங்கி கீழே
எங்கேயா நீ போட்டு டிக்கெட் வாங்காம விட்ட அப்படின்னு சொல்லி அவனை கீழே இறக்கி விட்டாங்க. அப்புறம் அவன் வந்து மெட்ராஸ் வீதிகளில் அப்படியே சுற்றி வருது மெட்ராஸில் இருக்கிற வேடிக்கை எல்லாம் பார்க்கறது. அவன் வில்லேஜர் ஃபஸ்ட்டு டைம் அவன் மெட்ராஸுக்கு வரான். ஒரு வில்லேஜராக இருக்கிறதுனால அவனுக்கு எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கு. இதே பாட்டுல இன்னொரு சரணம் வரும். மூர் மார்க்கெட்டு வியாபாரிகள் சங்கம்னு ஒன்று சென்னையில் இருந்தது, இப்போ இல்லை. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாருமா சேர்ந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, வக்கீல் நோட்டீஸ். அதே மாதிரி எனக்கும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து கண்ணதாசன்கிட்ட ஃபோனில் பேசினேன். என்ன சார் ரொம்ப வக்கீல் நோட்டீஸ்லாம் போட்டுருக்கேன், கோர்ட்டுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அதாவது நீ ஒன்று நான் பார்க்காத கேஸா அது ஒன்றும் இல்லை, ஒரு பதில் நோட்டீஸ் கொடுத்தா பதிலே வராதுங்கிறது சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அவர் எழுதி கொடுத்தாரு. அது பிரகாரம் 2 பேரும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சான். அவர் சொன்ன மாதிரியே அங்கேருந்து எந்த பதிலும் வரல. அதே மாதிரி இன்னொரு இடம் வரும், நான் ரொம்ப ரசித்த இடம். இந்த பாடல் காட்சி இதே மவுண்ட் ரோட்டில் தான் ஃபுல்லாக எடுத்தேன். கிட்டத்தட்ட அண்ணா பாதையை சுற்றியே எடுத்தேன். கேமராவை கார் டிக்கில் வச்சு நாகேஷ் கேமராமேன், ஒரு சவுண்ட் அசிஸ்டண்ட்டு, நான் கார் டிக்குக்குள்ள கையில் ஒரு டேப் ரெக்கார்டர் இதை வச்சுக்கிட்டு நாகேஷை கார் போயிட்டே இருக்கும்போது நாகேஷ் அங்கங்கே அந்த டிக்கிலேருந்து இறக்கி விட்டுருவோம். இறக்கி விட்டோம்னா கொஞ்சம் தள்ளி ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். அதுக்கு தகுந்தபடி கார் ஸ்லோவாக போகும். கேமரா சவுண்டு ஆன் பண்ணி விட்டுருவோம். கேமராவை பார்த்து அங்கே இங்கே பார்த்து என்னமோ நடிச்சுக்கிட்டு அவர் கரெக்டாக எல்லாத்தையும் நடிச்சுக்கிட்டு அந்த சாங்கை வந்து மனப்பாடமான சாங் இருக்குது. அதனால் அதை பாடிக்கிட்டே வருவார். எங்கேயாவது கூட்டம் கண்டு வந்தோன்னா டபக்குன்னு வண்டிக்குள்ளே ஏறி குடிச்சு டிக்கில் ஏறி உட்காந்துப்போம். உடனே நாங்கள் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுடுவோம். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு இன்னொரு சுற்று வருவோம். இந்த மாதிரியே பட்டம் எடுத்தவங்க மவுண்ட் ரோட்டில், அதுவும் நாகேஷை வச்சுக்கிட்டு பட்ட பகலில் ரோட்டில் நடக்க வச்சு எடுத்தது ஒரு பெரிய த்ரில்லிங் அனுபவம். என்ன மாதிரி வரிகள் பாருங்க. நமக்கெல்லாம் கோபம் வரணுமே, ஏன் வரல? இந்த வரிகள் அந்த காலத்துல பொருத்தமா இருந்ததை விட இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா பொருந்துது. 35 வருஷம் முன்னாடி சொன்னதெல்லாம் இன்னைக்கு உண்மையாவே இருக்கு.